பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்கள், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல இயற்கையான இடங்களில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேருடைய பிறப்பு பூமியில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க, எவ்வளோ பேர் மரிக்கிறாங்க, எவ்வளோ பேர் என்னென்னவோ ஆகுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பாருங்கள், அந்த வயிற்றில் குழந்தை கர்ப்பமாக உருவாகும் போதே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் தம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் பேசினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு என்பதற்கு இரட்சகர் என்ற அர்த்தம், பாவங்களை மன்னிக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். நம்மை குறித்து ஆண்டவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? அல்லது நமக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லணுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கணுங்க, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணுங்க. ஒரு நோக்கத்தோடு கூட பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்காக பிள்ளைகளை பெற்றெடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்காக பிள்ளைகளை பெற்றெடுப்போம், பெரிய காரியத்தை சாதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு வளர்த்து கர்த்தருக்குள்ளே உருவாக்குவோம். ஆண்டவர் நிச்சயமாக அதன் நிமித்தம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய கரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருந்தது. அதை கர்த்தர் முன்பாக வாக்கு கொடுத்து ஒன்று செய்தி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எதற்காக பிறந்திருக்கிறாங்க, ஏன் இந்த பூமியில் வாழுறாங்க, இவருடைய குறித்து உடைய திட்டம் என்ன, உடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை திட்டத்தையும் கர்த்தர் தெளிவுபடுத்தி இந்த மகனையும் இந்த மகளையும் கர்த்தர் விடுவித்து இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வாங்க. எல்லா கட்டுகளை உடைத்து இவர்களை பயன்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க, அற்புதங்களை செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் நான் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை பெற்றெடுத்து கர்த்தருக்காக வளருங்க. உங்கள் வாழ்க்கையும் கர்த்தருக்காக வாழ்ந்து சாதிங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென்.